வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பீகார் மாநிலத்தில் நிலவிய அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. மகாபந்தன் கூட்டணியில் இருந்து விலகிய நிதிஷ்குமார் பாஜகவுடன் இணைந்து மீண்டும் ஆட்சி அமைத்தார். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் நிதிஷ்குமார் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கருதப்பட்ட நிலையில் பீகாரில் மகாபந்தன் கூட்டணியில் இருந்து விலகியுள்ளார் நிதிஷ்குமார். இந்தியா கூட்டணியில் சலசலப்பு நிலவிய நிலையில் பீகாரின் மகாபந்தன் கூட்டணியிலும் சலசலப்பு தொற்றியது. இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டும் விதமாக நிதிஷ்குமார் மகாபந்தன் கூட்டணியில் இருந்து விலகுவதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடியாக அறிவித்தார். பல்வேறு அரசியல் காரணங்கள் மற்றும் சூழ்நிலை காரணமாக பீகாரில் அமைந்திருந்த மகாபந்தன் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அவர் கூறினார். பீகாரில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. பாஜக 78 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் 45 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தன. நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பிறகு பாஜகவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாஜகவுடனான கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியேறிய நிதிஷ்குமார் 79 தொகுதிகள் கையில் வைத்திருந்த லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், 19 தொகுதிகள் வைத்திருந்த காங்கிரஸ் மற்றும் 16 தொகுதிகள் கொண்ட இடதுசாரிகளுடன் மகாபந்தன் கூட்டணி அமைத்தார். அப்போதும் நிதிஷ்குமாரே முதலமைச்சராக பதவியேற்க தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வரானார். இந்த சூழலில் நடப்பாண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை அமைத்தனர். அந்த கூட்டணியில் தேசிய கட்சியான காங்கிரஸ், இடதுசாரிகளுடன் மாநில கட்சிகளான திமுக, திரிணாமுல், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா, ஐக்கிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இந்தியா கூட்டணியின் தலைமை பதவி காங்கிரசின் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டது. நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவிக்கப்படவிருந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவோம் என்று திரிணாமுல் காங்கிரசும், பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என்றும் அறிவித்தனர். இந்த சூழலில் பீகாரின் மகாபந்தன் கூட்டணியில் இருந்து விலகியுள்ளார் நிதிஷ்குமார். இது இந்தியா கூட்டணியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.